धर्मान्नाचरन्तीह केचित् तथा धर्मान् केचिदिहाचरन्ति धर्मः पापेन प्रतिहन्यते स्थितिः ताहो धर्मः प्रतिहन्ति पापम्. धर्मराष्ट्रम இதற்கு மேல ஒரு கழுவு கேட்கிறாள். எதிகள்லாம் தர்மத்தை அனுஷ்டிக்கலையே, அதை நான் கேட்டேனே சொல்லலையே. அக்னிஹோத்திராதிகளான புண்ணிய கர்மாக்களே மகான்கள் பண்றாள். நீங்க ஞானம் சக்திங்கிறீள், கர்மாவும் மட்டம்னு சொல்றேன். அப்படியானா இந்த கர்மாவை பண்றவாளுக்கும் விஷயாதிகள்ல ஆஸ்தை இருந்தானே கர்மா பண்றவனுக்கு பத்னி வேணும், அக்னிஹோத்திரம் பண்றவருக்கு புள்ள வேணும், இஷ்டி பண்றதுக்கு ருச்சுக்களுக்கு இதுல எல்லாம் அவருக்கு ஆசையும் இருக்கும். இந்த ஆசையெல்லாம் பாபம் தான். இந்த தர்மமானது அவருடைய ஆசை முதலிய பாபங்களை போக்குமா, அல்லது அவர் ஆசையினால இந்த அக்னிஹோத்திராதிகள்னால பண்ணின தர்மத்தை போக்கி விடுமா? சன்னியாசிகள்லாம் கர்மாவை பண்ணாமலே இருக்காளே, அது தப்பு இல்லையா என்று இப்படி எல்லாம் கேட்டார் திருதராஷ்டிரன். உபயமேவ தத்ரோபயுஜ்யதே ஃபலம் தர்மஸ்யைவேதரஸ்ய ச உபயமேவ தத்ரோபயுஜ்யதே. சந்நியாசம் கர்ம ரெண்டும் மோட்சத்துக்கு ஹேது உண்டாள். என்ன இவர் சன்னியாசம் பண்ணிட்டவரும் பல ஜென்மாவோட அக்னிஹோத்திராதிகள் பண்ணித்தான் இவருக்கு ஞானம் வந்து வைராக்கியம் வந்து சன்னியாசம் பண்ணிட்டு இருக்காள். இல்லாம வைராக்கியம் வராது, கர்மா பண்ணாவும் வைராக்கியம் வராது. ஆனா உபனிஷத்துல போய் கர்மாவும் மட்டமா பேசும், கர்மாவும் ரொம்ப அழுக்கா பேசும். இந்த கர்மா பண்ணினாதான் அழுக்கும் போகும். இப்ப சுப்பு சொம்புல இருக்கிற அழுக்கை என்னமா போக்குறது? தங்க பொடியை போட்டா தேய்க்கிறோம். 2 வருஷமா சொப்பு சொம்பு உசர கிடக்கே வச்சில்ல, அதை எடுத்து அழுக்க போக்கணும். புதுசா சாதத்துக்கு சொப்பு சொம்பு வச்சுன்னா தேவையில்லைன்னு சொன்னா அந்த அழுக்கை எதனால போக்குறோம்? அது அழுக்காக பிடிச்சக்கே சாம்பல், அதை போட்டுதான் தேய்க்க வேண்டியது. கர்மாவை அழுக்காக வேதம் போய் சொல்லும். யாரு அழுக்கா நினைக்கலாம்? கர்மாவே எத்திகன் நினைக்கலாம், பிரம்மனிஷ்டா நினைக்கலாம், SSLC கிளாஸ மொத்தமாக ஆறு நினைக்கலாம், BA படிச்சவன் நினைக்கலாம். ஃபஸ்ட்வாரம் படிக்கிற பையன் SSLC மட்டும் ஃபஸ்ட்வாரம் தான் வைத்தீங்களாமோ, அவன் அதை பெருசா தான் நினைக்கணும். அது மாதிரி ஞானிகள் கர்மாவை அழுக்கா பேசுவாள். அதை போய் அஜ்ஞானிகள் இருந்து கர்மா விட்டுட்டான ஞானம் ஓடாது, கர்மாவும் போயிடும். அதோ பிரட்டத்தோ பிரட்டாக ஆயிடும். ஆயினால ஞானிகளும் கர்மாவை பண்ணித்தான் ஞானத்தை அடைஞ்சிருக்காள், சன்னியாசி ஆயிருக்காள். ஆகையினால மோட்சத்துக்கு கர்மா சோபாசமான கர்மாவும் சன்னியாசம் சிறந்துதான் காரணமாக